Hi friends, welcome to GS Pro. Algebra சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டைப் எல்லாமே என்னென்னா கான்செப்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த பேஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஒரே டைப்பாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன மாடலில் கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு a + 3 the whole square equal to 0 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து ஏயோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு தெரியுது a + 3 the whole square equal to 0 அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க, எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு 0 இருக்குது, அப்போ கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 தான், மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு பேஸில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த a + 3 இதோட வேல்யூ 0ன்னு இருந்தால் தான் நான் 0வை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கும். அப்போது கிளியராக இந்த a + 3 இந்த டேர்ம் வந்து எனக்கு 0 ஆகணும்னா ஏயோட மதிப்பு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும்? ஏயோட மதிப்பு கண்டிப்பாக -3 இருந்தால் மட்டும்தான் இவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து எனக்கு பாசிபிளாக அமையும். கிளியராக புரியுதா? ஸோ a + 3 the whole square equal to 0ங்கிற கண்டிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏயோட வேல்யூ என்னவாக தான் இருக்கணும்? -3 தான் இருக்கணும். அப்போ தான் -3 + 3 எனக்கு 0 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 0. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ஒரு வேளை 2 வேரியபிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், a - 2 the whole square plus b - 3 the whole square ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எனக்கு கொடுத்துருக்கும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபைனல் ரிசல்ட் எனக்கு 0 தானே கிடச்சிருக்கு. அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த a - 2 இந்த டேர்மும் எனக்கு 0 தான் இருந்திருக்கணும், இந்த டேர்மும் 0வாக இருந்திருக்கணும். ஸோ 0 + 0 எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? 0 கிடச்சிருக்கும். அப்போ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏயோட வேல்யூ நான் என்ன போட்டுக்கணும்னா 2 போட்டுக்கணும், அண்ட் பியோட வேல்யூ வந்து நான் 3 போட்டுக்கணும். நான் ஏக்கு நான் 2 போட்டால் தான் 2 - 2 எனக்கு இது 0 ஆகும், பிக்கு 3 போட்டால் 3 - 3 இது எனக்கு 0 ஆகும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்கும்போது இதுலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏயோட வேல்யூ இந்த பியோட வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக கெஸ் பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொன்று பாருங்கள், இப்போ இது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், x - 1 whole square plus y + 2 the whole square plus z - 5 the whole square equal to 0. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எக்ஸ் எவ்வளோ ஒய் எவ்வளோங்கிறத அசியூம் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், இந்த டேர்ம் எனக்கு 0 ஆகணும்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும்? 1. இப்போ ஒய்யோட வேல்யூ இந்த டேர்ம் எனக்கு 0 ஆகணும்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கணும்? -2 இருக்கணும். இப்போ இசட்டோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்? 5 இருந்தால் தான் 5 - 5 எனக்கு என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ எனக்கு பாருங்கள், இந்த டேர்மும் 0 ஆகணும், இந்த டேர்மும் 0 ஆகணும், இந்த டேர்மும் 0 ஆகணும். அப்போ எனக்கு XYZ வந்து நான் என்ன மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறோம்ல, இதுதான். இவ்வளோ தெரிஞ்சால் போதும், இப்போ வரக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ புரியுதா? இந்த ஃபார்மட் எப்படி இருக்க போகுது, நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சு கொடுப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு எப்போவுமே என்ன தான் இருக்க போகுது? 0 தான் இருக்க போகுது. நடுவில் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் போட்டு கொடுத்துருக்க போகிறாங்க. கிளியராக நமக்கு ஒவ்வொரு டேர்மையும் 0 பண்ணுறதுக்கு அந்த டேர்மில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு என்னென்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக பார்க்க முடியுது இப்போ. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நேராக என்ன பண்ணலாம், கொஷின்குள்ளே போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது இந்த கான்செப்ட். ஓகே, இந்த கொஷினில் பாருங்கள், இதில் வந்து எனக்கு சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, a - 3 the whole square plus b - 4 the whole square plus c - 9 the whole square. அப்போ கிளியராக பாருங்கள், எனக்கு ஈக்குவல் டு 0 இருக்குது. இப்போ இதிலிருந்து நான் என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், a ஈக்குவல் டு கண்டிப்பாக என்ன தான் 3 தான் எடுத்தாகணும், b ஈக்குவல் டு 4 தான் எடுத்தாகணும், அண்ட் c ஈக்குவல் டு 9 எடுத்துக்கலாம். அப்போ கிளியராக எனக்கு தெரிஞ்சு போச்சு a எவ்வளோ, b எவ்வளோ, c எவ்வளோன்னு சொல்லிட்டு. எனக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன, ரூட் ஆஃப் a + b + c. இப்போ நமக்கு ஆன்சர் போடும்போது ரூட் ஆஃப் இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 7 9 எனக்கு √16 கிடைக்குது. ஸோ √16னா நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் ரூட் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இதில் தான் வரணும், ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் வரணும். உங்களுக்கு வந்து +4ம் இருக்குது, -4ம் இருக்குது, ப்ளஸ் ஆர் -4ம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ளஸ் ஆர் -4 தான் எடுக்கணும். -4 + 4 எடுத்தாங்கன்னா ஏன்னா இது ரெண்டுமே ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து எனக்கு வெறும் 4 மட்டும்தான் இருக்குது, மற்றெல்லாம் வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4ம் இருக்குது, ப்ளஸ் ஆர் -4 இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ளஸ் ஆர் -4 தான் எடுத்தாகணும். கிளியராக புரியுதா? ஓகே ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, இது அதே போல் ஒரு கொஸ்டின் தான். a - 4 the whole square plus b - 5 the whole square plus c - 3 the whole square. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 4. பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 5. இங்கே பாருங்கள், சியோட வேல்யூ என்ன போட்டாகணும், அது 0வாக மாறுறதுக்கு 3.
கிளியராக புரியுதுல? அப்போ ஏக்கு 4, பிக்கு 5, சிக்கு 3 போட்டேன்னா எனக்கு இது எல்லாமே 0வா மாறிடுது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? a + b by c. இப்போ a + bனா எனக்கு என்னது? 5 + 4. நான் ஆன்சர் போடும்போது 9/3. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 3 கிடைக்கும். ஆப்ஷன் பி 3 கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. x plus y minus z the whole square plus y plus z minus x the whole square plus z plus x minus y the whole square equal to 0. இங்கே அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் நம்பர்ஸ் இல்லாமல் எக்ஸ் ஒய் இசட்டை குழப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோமோ அதே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? பாருங்க, இது என்னவா மாறணும்? இதுவும் 0வா மாறணும், இதுவும் 0ன்னு வச்சுக்கணும், இதுவும் 0ன்னு இருக்கணும். ஓகேவா? நான் எடுத்து எழுதும் போது எப்படி வருதுன்னா x plus y minus z ஓட வேல்யூ 0 இருக்கணும். அதே மாதிரி y plus z minus x ஓட வேல்யூ 0 இருக்கணும். z plus x minus y ஓட வேல்யூ எனக்கு 0 இருக்கணும். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இது மூணையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது மூணையுமே நான் ஆட் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இந்த ப்ளஸ் ஒய்யும் இந்த மைனஸ் ஒய்யும் 0 ஆகிடும். இந்த மைனஸ் இசட்டும் இந்த ப்ளஸ் இசட்டும் 0 ஆகிடும். ஸோ எல்லாம் போக எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ப்ளஸ் ஒய், ஒரு ப்ளஸ் எக்ஸ், ஒரு ப்ளஸ் இசட் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன மட்டும்தான் இருக்குன்னா, எக்ஸ் ப்ளஸ் y plus z மட்டும்தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 0 plus 0 plus 0 எனக்கு என்னதான்? 0 தான். அப்போ இந்த கொஸ்டினுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? x plus y plus z ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ நமக்கு என்ன தான் கிடைக்குது? 0 தான் கிடைக்குது. ஸோ 0 தான் நமக்கான ஆன்சர். கிளியரா? ஸோ சிம்பிளா இருந்ததா இந்த மாடல் கொஸ்டின் எல்லாமே? ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்தது இப்போ இதே இதில் கொஸ்டினை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒருவேளை எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. a minus 4 the whole square plus b minus 5 the whole square plus c minus 3 the whole square equal to 0. ஸோ இந்த பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், கிளியராகவே நமக்கு தெரியும், a ஈக்குவல் டு என்ன தான் எடுக்கணும்? 4 தான் எடுக்கணும். b ஈக்குவல் டு 5 எடுப்போம். அண்ட் சி ஈக்குவல் டு 3 எடுப்போம். ஓகேங்களா? இது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த பேட்டர்னில் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இனி வரக்கூடிய கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்பாங்க. சரி, எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பாருங்கள், இது எல்லாமே என்ன இருக்குது? ஹோல் ஸ்கொயர்னு இருக்குல்ல. இதை நான் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு a minus 4 the whole square. அப்போ இது a minus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab எனக்கு மைனஸ் 8a கிடைக்கும். கிளியரா? a ஸ்கொயர் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 16, அடுத்த மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. இப்போ 2 இன்ட்டு 4 எனக்கு 8a கிடைக்கும். கிளியரா? அதே மாதிரி b மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் b ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 10a கிடைக்கும். அதே மாதிரி c மைனஸ் 3 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் c ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6c கிடைக்கும், ஈக்குவல் டு 0. கிளியரா? புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போகிறேன்? அந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிட்டு, இந்த இருக்கு இல்லையா, மற்ற டேர்ம் எல்லாத்தையுமே நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? சரி, வேணா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் பாருங்கள், இந்த 16, இந்த 25, இந்த 9, இது மூணே ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 50 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஒரு 50. இதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற டேர்மெல்லாம் நான் அந்த பக்கம் கொண்டு போயிருந்தேன். மைனஸ் 80 அங்கே போச்சுதுன்னா 80ஏன்னு மாறிடும். ஓகே சார், இந்த இடத்துல 10b வரணும். ஒரு சின்ன கரெக்ஷன், இது 10a இல்லை, 10b. ஓகேவா? ஸோ 80a மைனஸ் 80 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 80. இந்த அதே மாதிரி இந்த மைனஸ் 10b அங்கே போச்சுதுன்னா ப்ளஸ் 10bயாக மாறிடும். இந்த மைனஸ் 6c அங்கே போச்சுதுன்னா ப்ளஸ் 6cயாக மாறிடும். இப்போ கிளியரா? இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதுக்கப்புறம் என்னன்னா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஈக்குவல் டு, இது எல்லாத்துலேயும் இருந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன இருக்கும்? 4a ப்ளஸ் 5b ப்ளஸ் 3c.
ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மட்டை பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நமக்கு இங்கே மேலே கொடுத்தாங்க இல்லையா, இதே இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன். கிளியரா? இப்போ நான் மேலே இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறதும் இங்கே நான் கீழே உள்ள பாக்ஸில் போட்டிருக்கிறதும் ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான். பட் ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருக்கிறேன். அப்போ எனக்கு மேலே இருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்த்த உடனே தெரியும் ஏக்கு 4 தான், பிக்கு 5 தான், சிக்கு 3 தான் சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இனி வரக்கூடிய கொஸ்டினில் வந்து இந்த ஃபார்மெட்டில் கொடுக்காம இப்படிப்பட்ட ஃபார்மெட்டில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுக்கும்போது இதிலிருந்து நம்ம எப்படி ஏபிசியை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலாக இனி வரக்கூடிய கொஸ்டினை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுக்கறத நம்ம இந்த பழைய ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டு தான் ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் இனி வரப்போகிறது அப்படி நான் பண்ண போகிறதில்ல. ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மெட்டில் இருந்தே நம்ம ஏபிசியோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வேணா எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினில் பாருங்க எனக்கு எப்படி இருக்குன்னு, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் = 2 டைம்ஸ் ஆஃப் a - b - c -3 then the value of 4a - 3b + 5c இருக்கு. இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ணணும்னா, மேலே எனக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மெட் வந்து வித்தியாசமாக இருக்கு இல்லையா, இதிலிருந்து நான் ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கிறதுக்கு எப்படி ஏ வேல்யூ பி வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க. இப்போ எனக்கு தெரியுது இந்த மேலே இருக்கிற இந்த ஈக்குவேஷன் தான் இப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ, இப்போ ஏ வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஏ வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏக்கு வாங்க. இந்த ரைட் சைடு இந்த 4a 5b இருக்கு இல்லையா, இந்த ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஏ வேல்யூ வேணும்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ, ஏயோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இந்த இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட்னா என்ன, ஏக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் ஏயோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அப்போ ஏ வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணணும், ஏயோட கோஎஃபிஷியன்ட்டை ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, இந்த இடத்துல பாருங்க, ஏயோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு என்ன 4. ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4/1. இப்போ ஏயோட வேல்யூ எனக்கு என்ன 4ன்னு இருக்கும். பாருங்க, ஏயோட வேல்யூ எனக்கு 4 தான். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி எனக்கு இந்த ஃபார்மெட்டில் கொடுக்கும்போதும் என்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதே மாதிரி பி வேல்யூ வேணும்னா அதே தான், பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. ஓகே, பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. இங்கே பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 5/1 பியோட வேல்யூ எனக்கு என்னன்னா 5ன்னு கிடைக்கும். இப்போ சி வேணும்னா சியோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, 3 டிவைடட் பை சி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 3/1 எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. அப்போ கிளியராக புரியுதா? இப்போ இனி வரக்கூடிய கொஸ்டினில் நமக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுக்க போகிறாங்க. இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபிசி என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் இந்த மாடலில் கொடுத்தது, அது ஈஸியாக பண்ணியாச்சு. இதுவும் கூட ஈஸி தான். நம்ம நேராக கொஸ்டின்குள்ளே போயிடலாம், உங்களுக்கு சிம்பிளாக கூட புரியும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாடலில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் + பி ஸ்கொயர், மற்ற எந்த வேல்யூவும் நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஏயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வெளியே இந்த 2 ப்ராக்கெட்டில் வெளியே தான் இருக்கணும். 2 சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 உள்ளே கொண்டு போய் எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஏபிசியிலேருந்து 2 வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணணும். இப்போ நான் ஏயோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே வாங்க, இந்த இடத்துல ஏ இருக்கா, இங்கே ஏக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை. அப்போ ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1. ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன தான், 1 தான். அப்போது எனக்கு என்ன வருது, 1/1. அப்போ ஏயோட வேல்யூ என்னன்னா 1 தான். அதே மாதிரி பிக்கு பாருங்கள், பியோட கோஎஃபிஷியன்ட் பிக்கு முன்னாடி மைனஸ் இருக்குல்ல, அப்போ அந்த மைனஸ் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். அப்போ பியோட கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல என்னென்னா எனக்கு -1ன்னு அர்த்தம். பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -1. அண்ட் பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ இப்போ பியோட வேல்யூ வந்து எனக்கு -1ன்னு எடுக்கணும். அதே மாதிரி சிக்கு பார்க்கும்போது சிக்கு முன்னாடி எனக்கு மைனஸ் தான் இருக்குது. அப்போ சியோட கோஎஃபிஷியன்ட்டும் இங்கே தான் -1 தான். சி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறனால சியோட வேல்யூ எனக்கு என்ன, -1. இப்போ நான் கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன, 4a - 3b + 5c என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 4aனா ஏயோட வேல்யூ 1 தான். அப்போ 4 × 1 1 -3b, பியோட வேல்யூ -1. அப்போ -3 × -1 எனக்கு அது என்னன்னு மாறிடும், +3ன்னு மாறிடும். கிளியராக புரியுதா? ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பிக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சிக்கு பதிலாகவும் -1 சப்ஸ்டியூட். நம்ம சிக்கு பதிலாக -1னா 5 × -1 -5,
minus 5. 4 plus 3, 7. 7 minus 5, 2. So, question can answer வந்து option A. Clear புரிஞ்சுதா? Okay, next. Okay, இந்த கொஸ்டின்ல பாருங்க. இது அதே போல கொஸ்டின் தான் SSC CGL கேட்ட கொஸ்டின். 2022ல SSC CGL கேட்ட கொஸ்டின். ஸோ ஓகே நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஏபிசி எல்லாம் குழப்பி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் ஏ. ஏன்னா எங்க இருக்கு? இந்த இருக்கு ஏ. ஏக்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இந்த இடத்துல? -1. தென் ஏ ஸ்கொயர் இந்த இருக்கா? ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ எனக்கு -1/1னா -1 தான் கிடைக்கும். அடுத்து பி இந்த இருக்கா? பிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ பியோட வேல்யூ, பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். இப்போ எனக்கு 1/1, பியோட வேல்யூ 1. ஸோ ஃபைனலாக சி கவனமாக பாருங்க. சி சென்டரில் இருக்கு. சிக்கு முன்னாடி சியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா -28 இருக்கு. இப்போ சியோட கோஎஃபிஷியன்ட் -28. இங்கே சி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 49. இப்போ -28 divided by 49. இதை வந்து என்ன பண்ணலாம்? 7 டேபிள் அடிக்கலாம். அப்போ 4 7s are 28, 7 7s are 49. அப்போ சியோட வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா 4/7 கிடைக்குது. இப்போ எனக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? ஏ பிளஸ் பி மைனஸ் 7c. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? -1. பியோட வேல்யூ என்ன? 1. அப்போ -1 + 1 -7 இன்டூ சியோட வேல்யூ எனக்கு என்னது? -4/7. இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிடும். இந்த -1க்கு +1 0 ஆகிடும். இப்போ -4னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 4. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4. பார்த்தீங்களா? சிம்பிளாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இல்லை கஷ்டப்படுறது தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சேம் கொஸ்டின் தான் அது. சேம் தானே? ஆமாம், இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் தான். பட் ஆனால் வேறு வேறு டேட்டில் கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், கொஸ்டினில் எந்த மாற்றமே இல்லை. ஜஸ்ட் என்ன சேஞ்சுன்னா இந்த இடத்துல A + B -7c கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல A - B -7c கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் என்ன? இதை சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் கொஸ்டினே மாதிரி தான். அப்படியே சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பாருங்கள், சேம் அதே மாதிரி இதுவும் அதே போல தான் இருக்குது. சேம் அதே தான் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க? 2a - b + 7c. இந்த கேட்டிருக்கிற இந்த கொஸ்டினை மட்டும் மாற்றுறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாடல் தான். இங்கே இருந்தது தானே இங்கே இருக்குது. a² + b² + 49c². இங்கே அதே தான் இருக்குது. +18. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க? இந்த கண்டிஷனை மாற்றவே இல்லை. கேட்குற கொஸ்டினை மட்டும் வேறு வேறையாக மாற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே வேறு டேட்டில் கேட்ட கொஸ்டின். அப்போ கிளியரா? இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்? அதே ஏ, அதே பி, அதே சி தான் கிடைக்கும். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி இதுவும் ப்ராக்டிஸ். சரியா? ரெண்டும் ஒரே கொஸ்டின்ங்கிறனால நான் சால்வ் பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? என்ன அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது? A² வழக்கமாக சொன்ன ஃபார்மெட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 2க்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது? 4 இருக்குது. சரி, இந்த இடத்துல 2க்கு பதிலாக 4 இருக்குது. எனக்கு எப்போவுமே இந்த இடத்துல ப்ராக்கெட்குள்ளே அந்த ஏபிசி கொடுக்கும்போது வெளியே 2 கண்டிப்பாக இருக்கணும். வெளியே 2 இல்லாமல் கூட சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும்? உள்ளேருந்து 2வை வெளியே எடுத்து எழுதணும். ஓகேவா? நான் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கொஸ்டினில் நான் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அந்த வெளியே 2 வர வைக்கணும். அப்போ ஆக்சுவலாக இங்கே எனக்கு 4 இருக்கா? அப்போ 4ல் நான் என்ன பண்ணிக்கலாம்? 2 × 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதில் ஒரு 2வை மட்டும் வெளியே வச்சுட்டு இன்னொரு 2வை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ இது எப்படி மாறிடும்? 2 டைம்ஸ் ஆஃப் 2a - 4b + 8c. இந்த ஃபார்மெட்க்கு மாறிடும். இப்போ எனக்கு இது தேவை கிடையாது. அவங்க கொடுத்த கொஸ்டினை இனி நான் பார்க்க தேவையில்ல. இது 2 டைம்ஸ் ஆஃப் 2a - 4b + 8c இந்த ஃபார்மெட்க்கு வந்துருச்சுல. இப்போ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏபிசி என்னன்னு சொல்லிட்டு செட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஏ என்னவா இருக்கும்? இங்கே பாருங்கள், ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. a² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ எனக்கு 2. பி போடும்போது பியோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு என்ன வருது? -4. b² கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ பியோட வேல்யூ எனக்கு -4ன்னு வந்திருக்கு. சியோட கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு 8. c² கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இப்போ சி வேல்யூ எனக்கு 8. கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன? √ab - bc + ca. ஓகேவா? ஸோ √ab, ஏபின்னா a × b. 2 × -4 என்ன வரும்?
மைனஸ் 8. அடுத்த பிசி மைனஸ் 4 இன்ட்டு 8னா மைனஸ் 32. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால எனக்கு அது ப்ளஸ் 32 மாறிடும். கிளியராக புரியுதா? பிசினா எனக்கு மைனஸ் 32 கிடைக்குது. இடத்துல பிசினா எனக்கு பி இன்ட்டு சி மைனஸ் 32 கிடைக்குது. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறனால எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு, ப்ளஸ் 32. அடுத்து சிஏ 2 8s are 16 ப்ளஸ் இருக்கா, ஸோ ப்ளஸ் 16. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 16ல் 8 போச்சுதுன்னா 8, அப்போ ரூட் 40. சிம்பிளிஃபை பண்ணால் ரூட் 40. 4 ரூட் அவுட்டு வெளியே எடுத்தால் எனக்கு 2. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2 ரூட் 10 கிடைக்குது. ஆப்ஷன் டி. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. இப்போ ஒருவேளை எனக்கு கொஷினில் இதையே இன்னும் கூட மாற்றி எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 8a ப்ளஸ் 10b ப்ளஸ் 6c. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த பேட்டர்னில் எனக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்னில் கொடுத்து இதிலிருந்து a ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ இப்படி இருந்தால் பிரச்சனை, வெளியே 2 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஏயோட கோஎஃபிஷியன்ட் பை ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து 2 வெளியே எடுத்து இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ வெளியே எனக்கு 2 தான் இருக்கணும். ஒருவேளை இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி 4 இருந்ததுன்னா 2 மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டுறணும். ஒருவேளை முன்னாடி எனக்கு 2 கொடுக்கல அப்படின்னா உள்ளேருந்து எல்லாத்துலேயும் 2 வெளியே கொண்டு வந்து எடுத்து எழுதிட்டு அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுறேன். இது ஃபார்மேட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சும்மா ஒன்று எழுதுறேன். ஓகேவா? இதை நான் கால்குலேட் பண்ணிலாம் எழுதலை. ஈக்குவேஷன் பேலன்ஸ்லாம் ஆகணும்னு கண்டிஷனில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை எழுதுறேன். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 117 ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு, ஓகேவா? இப்போ நான் கொஸ்டின் எப்படி கொடுக்குறாங்கன்னா 5a ப்ளஸ் 16b மைனஸ் 11c இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து நானாக எழுதின ஈக்குவேஷன் தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்லாம் ஆகாது. புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நானாக எழுதியிருக்கிறேன்னா, அது தப்பாக எழுதிட்டேன்னு சொல்லாதீங்க. இது தப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான் சும்மா தான் போட்டிருக்கிறேன். இதுலேருந்து எப்படி ஏபிசியை எடுக்கணுங்கிறது. ஆனால் அவங்க கொடுக்குற ஈக்குவேஷன் வந்து தப்பாக கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக தான் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் தைரியமாக இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாம். இப்போ ஷார்ட்கட் எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி இருக்கக்கூடியது வந்து அந்த வெளியே 2 இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா இந்த டேர்மை மட்டும் பாருங்களேன். இந்த டேர்மை மட்டும் என்ன பண்ணுவேன்னா மாற்றி எழுத போகிறேன். எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா எனக்கு வெளியே 2 வரணும். இப்போ நான் வெளியே 2 போட்டாச்சு. இப்போ வெளியே 2 போட்டதுக்கப்புறம் இங்கே எனக்கு ஏக்கு முன்னாடி 5 இருக்குது. அப்போ நான் 5லேருந்து 2 வெளியே எடுத்து எழுத முடியாது. அப்போ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணிக்கணும், பை 2 5/2a மைனஸ் இங்கே 16 இருக்கா, 16ல் 2 வெளியே போயிடுச்சுன்னா 8b, இங்கே 11 இருக்குது. இப்போது 11/2c இந்த மாதிரி எடுத்து எழுதணும். இப்போ நீங்கள் 2 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே அவங்க கொடுத்த கண்டிஷன் கிடச்சிடும். இப்போ புரியுதா? அப்போ எனக்கு 2 வெளியே வரல, இங்கே ஆட் நம்பராக இருக்குது. அப்போ எப்படி நான் 2 வெளியே எடுக்கிறதுனா எடுக்கலாம், கீழே பை 2 போட்டுக்க வேண்டியதான். அப்போ உங்களுக்கு ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா a/2ன்னு இருக்கும், பியோட கோஎஃபிஷியன்ட் -8 இருக்கும், சியோட கோஎஃபிஷியன்ட் -11/2ன்னு இருக்கும். பாருங்கள், ஏயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 5/2, ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. இப்போ ஏயோட வேல்யூ என்ன 5/2. அதே மாதிரி பிக்கு பாருங்கள், பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து -8, பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ பியோட வேல்யூ எனக்கு -8. அதே மாதிரி சிக்கு சியோட கோஎஃபிஷியன்ட் -11/2, சி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ சியோட வேல்யூ எனக்கு -11/2. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடல், ரொம்ப முக்கியமான மாடலும் கூட. இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டால் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அதில் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன் எப்படியாச்சும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.